சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல நடிகரும் தேமுக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்து வந்த பாதையில அவர் நடித்த பல படங்கள்ல இருந்து தலை சிறந்த 10 படங்களை தான் இந்த ஷோல நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிந்த 10 படங்களை நான் உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். முதலாவதா சட்டம் ஒரு இருட்டறை. இயக்குனர் எஸ். ஏ. சந்திரசேகர் இயக்கத்துல 1981ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளியானது. இந்த படத்தின் மூலம் தான் இவர் தன்னை நட்சத்திரமாக நிலைநிறுத்தினார். இந்த திரைப்படம் தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம் என அனைத்து மொழிகளிலுமே ரீமேக் செய்யப்பட்டு மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. இரண்டாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் வைதேகி காத்திருந்தா. இயக்குனர் ஆர். சுந்தரராஜன் இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் தான் சரியான ஆளா இருப்பார் என தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தார். படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. திரையரங்குகள்ல இந்த திரைப்படம் பெரிய வசூல் சாதனை செய்தது. மூன்றாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் அம்மன் கோயில் கிழக்காலே. திரையரங்குகள்ல 200 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய சாதனையை இந்த திரைப்படம் செய்தது. வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக இன்று வரை பேசப்பட்டு வருகிறது அம்மன் கோயில் கிழக்காலே. நான்காவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன். இந்த படத்தின் மூலம் தான் இவரை அனைவருமே கேப்டன் என அழைக்க தொடங்கினர். மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்து தமிழ் சினிமாவையே புரட்டி போட்ட திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தான். ஐந்தாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் புலன் விசாரணை. காவல்துறை அதிகாரியாக விஜயகாந்த் நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமானது புலன் விசாரணை. இன்று வரை அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது இந்த திரைப்படம். ஆறாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் சத்ரியன். இயக்குனர் மணிரத்னம் தயாரித்த இந்த திரைப்படத்துல ஓயல் அரசியல்வாதியை எதிர்த்து போராடும் ஒரு கண்ணியமான காவல்துறை அதிகாரியா நடித்திருப்பார். இது மிகப்பெரிய வசூல் சாதனை படைத்து திரையரங்குகள்ல மிகப்பெரிய சாதனை படைத்திருந்தது. ஏழாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் சின்ன கவுண்டர். மென்மையான கதாபாத்திரத்தில் நடித்த படம் தான் சின்ன கவுண்டர். மிகப்பெரிய வசூல் சாதனையை செய்த சிறந்த திரைப்படங்கள்ல இதுவும் ஒன்னா இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. எட்டாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் வானத்தை போல. குடும்ப கதையை வைத்து நடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது 250 நாட்களுக்கு மேல திரையரங்குல ஓடி வணிக ரீதியா மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது வானத்தை போல. ஒன்பதாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் ரமணா. AR முருகதாஸ் இயக்கிய இந்த திரைப்படத்துல விஜயகாந்த் நடித்தால் மட்டும்தான் சரியா இருக்கும் என பலரும் ஏற்றுக்கொண்டனர். கதைக்களத்தை தாங்கி பிடித்து மிகப்பெரிய வசூல் சாதனையை இப்படத்துக்கு கொடுத்தார் விஜயகாந்த் அவர்கள். பத்தாவதா நம்ம பார்க்க போற திரைப்படம் தான் ஆனஸ்ராஜ். 1994 இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்துல விஜயகாந்த் நடிப்பு மிகப்பெரிய அளவுல பாராட்டப்பட்டது. ஓகே கைஸ், எனக்கு தெரிந்த 10 படங்களுடைய லிஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஷோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.